ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு டீ இன்னும் வரல. எங்களுக்கு 6 மணிக்கு தான் டீ டைம். நான் ஒரு வீடியோ போட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். இப்போல்லாம் அதிகமாக எனக்கு வியூவர்ஸ் போக மாட்டேங்குது. எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இந்த யூடியூப் தான். நான் யாரையுமே நம்பலை. ஏன்னா எனக்கு எல்லா தொழிலும், எந்த தொழிலுமே உருப்படியாக எனக்கு ஒரு அமையலை. இதை எல்லாமே நம்பி 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 கைவிட்டு போனது தான் எனக்கு அதிகம். தொழிலை நீ புடின்னு சொல்லுவாங்க. தொழில் செய், நீ ஏதோ ஒன்று செய், நம்பி செய்யன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ டிஃபன் கடை போட்டிருக்கேன், கூழ் கடை வச்சுருக்கேன், செக்கிங் சென்டர் வச்சுருக்கேன், பல வித தொழில் நான் செஞ்சுருக்கேன். சுயமாக தொழில் செய்யணும், சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னு நினச்சி நிறையா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே எனக்கு லாஸ் தான். எதுவுமே எனக்கு கை கொடுத்து தூக்கி விடலை. எல்லாமே என்னை எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் நான் செய்கிற தொழில்கள் அனைத்துமே அதே மாதிரி தான் விட்டுட்டு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பு தான் 2.5 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவும் அதே நிலமை தான். இதுவும் தோல்வி தான். வெற்றி கிடைக்குமா அப்படிங்கன்னா, இது நாள் வரைக்கும் முயற்சி தான் எல்லாமே. முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு நிறையா டைம் நான் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஆனால் இதுவும் விட்டு போயிடுமோ, கை விட்டுருமோ, எனக்கு இருந்த கடைசியாக ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு நம்பிக்கை இதுதான். இதுவும் எனக்கு தோல்வி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறையாவே இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, நிறையாவே இருக்குது. என்னை அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்துனவங்க எல்லாமே இன்னமும் அசிங்கம் தான் படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் ஜெயிக்க முடியாது இருக்குது. ஏன்னா படுதோல்வியாக வியூஸெல்லாம் போக மாட்டேங்குது. விவர்ஸ் போகாமல் ரொம்ப 4, 5 தான் போகுது. நான் டெய்லியும் வீடியோ போடாததுக்கு என்னுடைய தப்பெல்லாம் கிடையாது. செல்லு வச்சு நான் போடாமல்ல, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. யாரும் எனக்கு கொடுத்து உதவி செய்ய எல்லாரும் இருந்தும் என்கிட்ட தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ இந்த செல்லு தான் எனக்கு கை கொடுக்குது. சிரிக்காதீங்க. என்னடா அந்த அம்மாவுக்கு யாருப்பா செல்லை வச்சுட்டு கொடுக்குறான்னு பார்க்காதீங்க. ஏதோ ஒரு புண்ணியமான் ஒரு செல்லு கடைங்கல்ல நான் போய் கேட்குறேன். சரி, எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, யாரும் இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த செல்லு தான் எனக்கு அண்ணன் தம்பியாக நினச்சி நான் கொண்டு போகிறேன். ஆபத்துக்கு இது உதவுது. அதனால் நான் கொண்டே அடை வச்சுட்டு அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் திருப்புறேன். இதோட 3 டைம் நான் இதை அடை வச்சுட்டேன். ஏற்கனவே 1 மாதம் வீடியோ போடாமல் இருந்தேன். அப்போ நான் செல்லு வாங்காமல் தான் இருந்தேன். ஆனால் செல்லு இல்லாமல் பைத்தியம் முடிச்சிச்சு. ஏன் பைத்தியம் முடிச்சிச்சு? நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் நம்மளை கைவிட்டு போகுதேன்னு நினச்சி நான் நிறையா அழுதுருக்கேன். அப்புறம் எப்படியோ போட்டடிச்சு ஏதோ ஒரு தெய்வம் உதவி செஞ்சு அது வாங்கினேன். இப்போ மறுபடியும் இந்த செல்லை கொண்டே ஒரு 4000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். மறுபடியும் அதே தெய்வம் எனக்கு உதவி செஞ்சிச்சு. தெய்வம்னா அதை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். யார் நம்மளுக்கு பிடிச்சவங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? ஆனால் எனக்கு பிடிச்சவங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். அவங்கள இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். எனக்கு நல்ல வாழ்க்கைன்னு ஒன்று அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் MS மீனாட்சி ராகினி. ஓகே பாய்.